ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மனிதனின் இனப்பெருக்க மண்டலம். மனிதர்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ், பாலியல் சார்ந்த உடல் நலம், கர்ப்பம், கருத்தடை மற்றும் பாலியல் ரீதியாக பரவக்கூடிய நோய் தொற்றுகள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஃபெக்ஷன்ஸ், ஹெச்ஐவி மாதிரி. இந்த மாதிரி பல்வேறு நோய்கள், தொந்தரவுகளோ தடைகளோ எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது அவங்களுக்கு ஹியூமன்ஸோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, அதாவது நம்மோட இனப்பெருக்க அமைப்போட உடல் கூறியலோ இல்லை அதனுடைய செயல்பாடோ பற்றிய அறிவு சரியாக இல்லாததை பொறுத்து தான். இப்போ ஒருத்தருக்கு பாலியல் சார்ந்த, அதாவது ஒரு குழந்தையின்மை இருக்குது, இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தொந்தரவு இருக்குது. இல்லை எனக்கு குழந்தை வேண்டாம், நான் கர்ப்பமாகணும், இல்லை எனக்கு கர்ப்பம் வேண்டாம், எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேண்டாம், இல்லை எத்தனை லைஃபோட நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்மளுடைய செக்ஷுவல் ஹெல்த் எப்படி இருக்கும், அது சார்ந்த அங்கே வரக்கூடிய தொந்தரவுகள் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமான ஒரு அறிவு அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய இனப்பெருக்க மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதோடைய செயல்பாடு, அது பற்றிய அறிவை பொறுத்து தான் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது மனிதர்கள் வாழ்நாள் முழுவதுமே அவங்களுடைய செயல்பாடு அவங்களுடைய பாலினம் தொடர்ந்தும் இருக்குது. ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு குறிப்பிட்ட வயது வரை வந்த பிறகு அவங்களுடைய ஒரு செக்ஷுவல் லைஃப்குள்ளே போகிறாங்க. அடுத்ததாக அவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ வாழும் பொழுது அது சார்ந்த பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், உடல் சார்ந்த மன ரீதியான பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க வாழ்நாள் முழுக்க அதை சார்ந்தே தான் இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு குழந்தைக்கு தாயாகலாம், அந்த குழந்தைய வளர்க்கலாம், அது சார்ந்து அவங்க உடலில் தொந்தரவு இருக்கலாம். இல்லைன்னா மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கலாம். ஒரு ஆணாக இருந்தால் அவங்களுக்கு மீசை தாடி எல்லாம் வளரும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுடைய செக்ஷுவல் ரிலேட்டட் கேரக்டர் சார்ந்து அவங்களுக்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக் சார்ந்து அவங்க வாழ்நாள் முழுக்க அதனோட தான் தொடர்பில் தான் இருக்காங்க. இது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கூட அவங்களுடைய அந்த செக்ஷுவாலிட்டி ஆர் செக்ஷுவல் பிஹேவியர் அப்படிங்கிற விஷயத்தை சார்ந்ததாக தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆளுமையோட ஒரு முக்கியமான அங்கமாகவும் இருக்கிறது. அப்படின்னா என்ன, அவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ என்னவா இருந்தாலும் முழு மனதாக அவங்களுடைய அந்த முழு தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையின் தன்மையில் தான் அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மனித வாழ்க்கையோட ஒரு அடிப்படை பகுதியாகவே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான செக்ஷுவல் பிஹேவியர், அவங்களுடைய அந்த நடத்தையுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் எல்லாமே உண்மையானதாகவும் இருக்குது, மேலும் அவற்றை கவனிக்க வேண்டிய நிலையிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷுவல் பிஹேவியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நபரோட வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க அர்த்தத்தையும் மதிப்பையும் கொடுக்கறதா அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அதாவது பொதுவாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அது சார்ந்த உயிரியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இனப்பெருக்க உயிரியல், ரீப்ரொடக்டிவ் பயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறதோட உடல் முதிர்ச்சி மனித இனப்பெருக்க திறன் அப்படிங்கிறது பருவமடைதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வின் பொழுது தான் தொடங்குது. இது ஆண்களும் பெண்களும் பொதுவாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விரைவான வளர்ச்சி மற்றும் ஒரு மாற்றத்திற்கான காரணமாகும். பருவமடைதல், அதாவது பியூபர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு அல்ல, பல ஆண்டுகளில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை ஆகும். பருவமடைதல், இந்த பியூபர்ட்டி அப்படின்ற நிகழ்வின் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய ஹைப்போதலாமஸ், அதாவது மூளையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி, இதுதான் உடலோட வெப்பநிலை, தூக்கம், உணர்ச்சிகள், பாலியல் செயல்பாடு மற்றும் நடத்தை ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு சுரப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹைப்போதலாமஸ் ஹார்மோன்களை உருவாக்குகிறது. ஹார்மோன்னா என்ன, ஒரு சுரப்பி அல்லது ஒரு உறுப்பில் உருவாகி இரத்தத்தின் வழியாக மற்றொரு உறுப்புக்கு சென்று
அதனுடைய செயல்பாடுகளை அல்லது அங்கு ஏதேனும் சுரப்புகள் சுரக்க வேண்டி இருந்தால் அதை தூண்டுவதற்கு உதவக்கூடிய நம் உடல் தயாரித்து அனுப்பக்கூடிய ஒரு வேதியியல் நடவடிக்கை தான் வந்து இந்த ஹார்மோன்களை உருவாக்கக்கூடிய விஷயம். அப்படி நம்ம உடம்புல உருவாக்கக்கூடிய அந்த ஹைப்போதலாமஸ் வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஹார்மோன்கள் வந்து கொனாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கொனாட்கள் வந்து இனப்பெருக்க சுரப்பிகள், அதாவது ஆண்களில் விந்தணுக்களாகவும் பெண்களில் சினைப்பைகளாகவும் அமைந்திருக்கு. டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது ஆண்களில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாகவும், ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்டிரான் அப்படிங்கிறது வந்து பெண்களுடைய சினைப்பையில் சுரக்கக்கூடிய ஓவரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் சுரக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஹார்மோன்களாகவும் அமைஞ்சிருக்கு. பட் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஆகட்டும், ப்ரொஜெஸ்டிரான் ஆகட்டும், ஈஸ்ட்ரோஜன் ஆகட்டும், இது எல்லாமே சரியான அளவில் சுரக்கணும்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஹைப்போதலாமஸ் வந்து அதற்கான தூண்டுதல் செயல்களை செய்யணும். அப்போ தான் இது வந்து சரிவர சுரக்கும். பியூபர்ட்டி, அதாவது பருவமடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். நம்ம வந்து சொல்லும்போது இந்த பருவமடைதல் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்களுடைய பாலினம் சார்ந்த, அவங்களுடைய செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சார்ந்த இயக்கத்துக்கு, அது செயல்பாட்டுக்கு வரத்துக்கான முதல் நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து கர்ப்பம் ஆகும் பொழுதே, தன் தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குரோமோசோம்களை பொறுத்து அது ஆணாகவோ பெண்ணாகவோ வளரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த பருவமடைதல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு உயிராக, மனித உயிராக மட்டும்தான் இருக்கும். அது ஆணாகவோ பெண்ணாகவோ தன்னை வந்து உணராது. உருவங்களில் இருக்கலாம், ஆணுக்கோ பெண்ணுக்கோ உங்களுக்கு பிறக்கும் பொழுதே அந்த பிறப்புறுப்பில் இது ஆணுக்கு இது பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசங்களோடு பிறந்தாலும் அது ஒரு உறுப்பாக மட்டும்தான் இருக்கும். அங்கே செயல்பாடு அப்படிங்கிறது ஆரம்பிக்காது. ஆனால் அந்த குழந்தைகள் வளர வளர, நம்ம பியூபர்ட்டின்னு சொல்லப்போம், வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பருவமடைதல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு அப்புறமா தான் இது முழுமையான ஆண் தன்மையும் முழுமையான பெண் தன்மையும் அவங்கவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி பெறுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஆணுக்கு பருவமடைதல் பொதுவாக 13லிருந்து 15 வயசுக்குள்ளே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆணுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான் சுரப்பதன் மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. அந்த ஹார்மோனின் சுரப்பு வந்து விந்தணு உற்பத்தியை தூண்டுகிறது. அதாவது விந்து, ஸ்பெர்ம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவற்றின் உற்பத்தியை தூண்டக்கூடிய செயலில் செய்து 2ஆம் நிலை பாலியல் பண்புகளின் வளர்ச்சி. நம்மளுடைய முதல் நோக்கம் வந்து இனப்பெருக்கம். எந்த ஒரு உயிரினமானாலும் அதனுடைய நோக்கம் வந்து இந்த பூமியில் வாழும் பொழுது அது தன்னுடைய இனத்தை பெருக்கம் செய்கிறது தான் அதனுடைய முக்கியமான கடமை. அப்படி நம்ம பார்க்கும் பொழுது மனிதனுக்கு, ஆண்களுக்கு வந்து விந்தணு உற்பத்தி, உயிரணு உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விந்தணு தான் உற்பத்தி தான் முக்கியமான செயலாக இருக்குது. இது வந்து முதல் நிலை பாலியல் பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்ததாக இது ஒரு ஆண் அப்படின்னு நம்ம எப்படி பார்த்த உடனே அடையாளப்படுத்துகிறோம்? அவங்களுடைய உடல் எடை, அவங்களுடைய உயரம் இதெல்லாம் அதிகரிக்கும், பரந்த தோள்கள் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு மீசை, தாடின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வந்து வளர்ச்சி இருக்கும், இந்த மாதிரியானது. அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் குரல் வந்து ஆழமடையும், உடையுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, குரல் கட்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே அந்த குழந்தைகளுடைய ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் ஒரு குட்டி பையனாக நீங்கள் பார்த்தவனை வந்து ஒரு ஆண்மகனாக நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான வித்தியாசங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நம்ம விசிபிளாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னென்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம் மற்றும் எடை அதிகரிப்பு, தோள்கள் விரிவடைதல், விந்தணுக்கள் மற்றும் ஆண் குறியின் வளர்ச்சி, அந்தரங்க மற்றும் முகத்தின் முடி வளர்ச்சி, குரல் ஆழமடைதல் மற்றும் தசை வளர்ச்சி. இந்த மாதிரி செயல்களெல்லாம் பருவமடைதல் அப்படிங்கிற அந்த நிகழ்வின் மூலமாக தூண்டப்படுகிறது. ஒரு பெண்ணுக்கு பருவமடைதல் அப்படிங்கிறது பார்த்தோன்னா பொதுவாக 9லிருந்து 13 வயதுக்குள்ள நிகழ்கிறது. பெண்ணோடது வந்து கருமுட்டை, சினை முட்டை விழிக்கிறது தானே. ஸோ அந்த இடத்துல அண்ட விடுப்பு மற்றும் மாதவிடாய் அப்படிங்கிற நிகழ்வு வந்து ஏற்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பெண்ணினுடைய உடல் வந்து ஒரு அடுத்த தலைமுறையை தயாரிக்கிறதுக்கான
முதிர்வை பெற்றுவிட்டது, தயாராகிடுச்சு, அந்த குழந்தையோட கருப்பையானது வளர்ந்துருச்சு, அங்கே இருக்கிற அந்த சினை முட்டை, அண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சினை முட்டை வந்து வெளியேறி உங்களுக்கு ஒரு ஸ்பெர்ம் மூலமாக ஒரு உயிரணுவை எடுத்து ஒரு உயிராக உருவாக்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. அந்த முதிர்வு வளர்ச்சி அந்த உடலில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த மாதவிடாய் அப்படிங்கிற விஷயம். பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். இதில் அண்ட விடுப்பு மற்றும் மாதவிடாய் சுழற்சி இரண்டுமே நடக்குதுன்னு பார்த்தோம். ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற 2 ஹார்மோன்கள் வந்து பெண்களுடைய ஓவரீஸில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களாக அமைஞ்சிருக்கு. எப்போல இருந்து அந்த குழந்தைகள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, அந்த பருவம் அடைதல் பியூபர்ட்டி அப்படிங்கிற அந்த நிலையை அடைந்துட்டாங்கன்னா இந்த ஹார்மோன்களின் சுரப்பு நிகழ்ச்சி வந்து நடக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மற்றும் ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிற இந்த ஹார்மோன்களோட சுழற்சி தான் ஹார்மோன் மாற்றங்களுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்குது. அடுத்ததாக பெண்களுக்கு 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது ஃபிசிக்கலாக நம்ம ஆண்களுக்கு வந்து மார்பகம் தோள்கள் விரிவடையுது, அவங்களுக்கு மீசை வளருது, குரல் உடையுதுன்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விசிபிலிட்டி நமக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தரங்க மற்றும் அக்குள்ள முடி வளர்ச்சி இருக்கும், மார்பகத்தோட விரிவாக்கம் இருக்கும், யோனி மற்றும் கருப்பை வளர்ச்சி இருக்கும், இடுப்பு வந்து அகலமாகும், உயரம் அதிகரிக்கும், எடை மற்றும் கொழுப்பு விநியோகமும் வந்து நம்மளால் அந்த வித்தியாசத்தை உணர முடியும். இது எல்லாமே பெண் பருவமடைதல் அப்படிங்கிற செயல்முறையோட ஒரு பகுதியாக நிகழ்கிறது. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, நீங்கள் குழந்தைகளாக பார்த்த அவங்கள இந்த பருவமடைதல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது இது ஒரு முழுமையான ஆண், இது ஒரு பெண் அப்படின்னு நீங்கள் அதாவது பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வித்தியாசம் உருவத்தில் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதே பியூபர்ட்டி விஷயத்தை தான் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண் பருவம் அடைதல், அதாவது அந்த ஸ்பெர்ம் உருவாகிறத வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னும், பெண்களில் பியூபர்ட்டிங்கிற விஷயத்தில் அந்த முட்டை உருவாகுது இல்லையா, அதை வந்து ஓவுலேஷன் அப்படின்னும், மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதம் பெண்களுக்கு நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்து மென்சுரேஷன் அப்படின்னும் பேர் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஆண் பெண் இனப்பெருக்க அமைப்பு அப்படிங்கிறது என்ன, அதனுடைய வேலைகள் என்ன அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்கும் பொழுது, உங்களுக்கு மனித இனப்பெருக்க அமைப்பு அப்படிங்கிறது அவர்கள் சார்ந்த பாலியல் இனப்பெருக்கம், அதாவது பொதுவாக அவங்களுடைய இனப்பெருக்கத்திற்கான உறுப்புகளின் வலை அமைப்பு தான், அதாவது அவை அனைத்தும் கலந்த ஒரு தொகுப்பு தான் மனித இனப்பெருக்க அமைப்பு. எப்படி நம்ம நரம்புகள் எல்லாம் இணைந்து நரம்பு மண்டலம் கொடுக்குது, இரத்த நாளங்கள் எல்லாம் இருந்து இரத்த ஓட்டம் எல்லாம் இணைந்து இருதயத்தோடு இணைந்து சுற்றோட்ட மண்டலத்தை கொடுக்குது, ஜீரணம் செய்யக்கூடிய பொருட்கள் ஜீரண மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் மனித இனப்பெருக்கத்திற்கு மனிதனுடைய பாலியல் சம்மந்தப்பட்ட செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸை வகைப்படுத்தக்கூடிய விஷயத்துக்கு உதவக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இணைந்த ஒரு தொகுப்பு தான் மனிதனுடைய இனப்பெருக்க அமைப்பு, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்துட்டு ஆண் மற்றும் பெண் அமைப்புகள் உள்ளடக்கியது. அப்படின்னா என்ன, ஆண் சார்ந்த ரீப்ரொடக்ஷன் ஆர்கனும் அதில் இருக்கும், அல்லது பெண்கள் சார்ந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆர்கன்ஸும் இணைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதனுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னா, ஆணாக இருந்தால் விந்துக்களை உற்பத்தி செய்யணும், பெண்ணாக இருந்தால் முட்டையை உற்பத்தி செய்யணும். இதை வந்து ஆங்கிலத்தில் கேமேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் கேமேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமேட்ஸ். இது ரெண்டும் உற்பத்தி செய்து ஒன்றோட ஒன்று இணையும் பொழுது, சந்திக்கும் பொழுது உங்களுக்கு கருத்தரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இது நடந்த பிறகு உங்களுக்கு கரு வளர்ச்சி நடக்குது, ஒரு புது ஜீவன் உருவாகுது, இனத்தின் பெருக்கம் நடைபெறுகிறது. இது முடிய உங்களுக்கு என்ன ஆகும், இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு பிரசவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இந்த மாதிரி அதாவது விந்தணு உற்பத்தி, கருமுட்டை உற்பத்தி இணைந்து உங்களுக்கு அந்த விந்தணு வந்து முட்டையை வந்து சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடுத்து இரண்டும் இணைந்து ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும். அது நடந்து குழந்தையானது உங்களுக்கு கருப்பைக்குள்ளே பத்திரமாக சேர்க்கப்படணும். அதுக்கப்புறம் கர்ப்பகாலம்ன்ற ஒரு நடவடிக்கை முழுசாக நடக்கணும். அந்த குழந்தையோட வளர்ச்சி
கரு வந்து ஒரு முழு குழந்தையாக உருவாகிறது. அடுத்ததாக பிறப்பு, பிரசவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை பிறப்புங்கிற நிகழ்வு முடிகிற வரைக்குமே இந்த உறுப்புகளுக்கு தொடர்பு இருக்குது. அதே போல் பெண்களில் உங்களுக்கு அதுக்கு அடுத்து அந்த குழந்தைக்கான தாய்ப்பால் சுரப்பிலையும் இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து தன்னுடைய பங்கை வச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த ஆணுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுவை உற்பத்தி பண்ணுறதும் பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே யோனிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கறதும் ஆகும். இதே நேரத்தில் பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய கடமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினை முட்டைகளை உருவாக்கணும், ஆணிடமிருந்து விந்தணுவை சேகரிக்கணும், சேர்ந்த பிறகு இரண்டும் இணைந்து கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்த பிறகு அந்த குழந்தையை பாதுகாப்பாக கர்ப்பப்பைக்குள்ளே வச்சு வளர்க்கணும். இதுதான் பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துடைய முக்கியமான செயல்பாடு. ஒருவேளை அந்த இடத்துல கரு உருவாகலைன்னா அந்த கருவுக்காக உருவாக்கப்பட்ட அத்தனை அமைப்புமே இணைந்து கழிவாக வெளியேறக்கூடிய நிகழ்வு தான் நம்ம சொல்லக்கூடிய மென்சுரேஷன், மாதவிடாய் அப்படின்னு சொல்லுவோம். கழிவானா எப்படி வெளியேறுது? உதிரமாக பெண்ணிடமிருந்து மாதம் வெளியேறிவிடும். இது வந்து பெண்ணுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட இன்னொரு முக்கியமான பங்கு. இதை சில ஆங்கில பெயர்களோட பார்க்கலாம். அதாவது கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொன்னோம்? விந்தணு உற்பத்தி, முட்டை உற்பத்தி இரண்டும் இணையணும்னு சொன்னோம் இல்லையா? அந்த இணையறதுக்கு அந்த உற்பத்தி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? மேல் கேமேட், ஃபீமேல் கேமேட்னு சொன்னோம். ஸோ அந்த மேல் கேமேட்டான ஸ்பெர்மும் ஃபீமேல் கேமேட்டான எக்கும் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு வந்து கேமிட்டோஜெனசிஸ் அப்படின்னு பேர். அடுத்ததாக இன்செமினேஷன், கருவூட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் டு ஃபீமேல் ட்ராக், பெண்ணினுடைய அந்த கர்ப்பப்பைக்கான பாதைக்கு விந்தணு பரிமாற்றம் நடக்கக்கூடிய செயல், அதுக்கு வந்து இன்செமினேஷன் அப்படின்னு பேர். மூன்றாவதாக கருத்தரித்தல், ஃபர்டிலைசேஷன். ஸ்பெர்ம் ஃபியூசஸ் வித் எக் இன்டர்னலி, அதாவது பெண்ணுக்குள்ளே சென்ற அந்த ஸ்பெர்ம் வந்து பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முட்டையோட இணையக்கூடிய அந்த நிகழ்வு தான் ஃபர்டிலைசேஷன். அடுத்ததாக இம்ப்ளான்டேஷன், பொருத்துதல். அதாவது அந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு எம்ப்ரியோவா, ஜைகோட்டா உருவாகி ஒரு எம்ப்ரியோவா வளருது இல்லையா? வளரக்கூடிய சூழ்நிலையில் கொண்டு போயிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே பத்திரமா வைக்கிறோம் இல்லையா? அந்த செயல் தான் வந்து இம்ப்ளான்டேஷன். அடுத்ததாக கெஸ்டேஷன், இதுதான் கர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரம், கரு வளர்ச்சி. அதாவது உருவான அந்த கருவானது யூட்ரஸில் பத்திரமா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது அந்த தாயோடைய வயிற்றில் தோராயமாக 9 மாதம் அல்லது 32லேருந்து 36 வாரம் சொல்லுவாங்க. அந்த தோராயமாக அந்த காலங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழில் கர்ப்ப காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இது இறுதியாக எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஃபீட்டஸ் ஆனது உங்களுக்கு நல்லபடியாக வளர்ந்துருச்சு. அந்த குழந்தை கருவுக்குள்ளே, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த சிசு நல்லபடியாக வளர்ந்து வெளியே குழந்தை பிறப்பு நடக்குது இல்லையா? அந்த நேரத்தை தான் பிரசவம் ஆல் பார்ட்யூரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இது எல்லாமே இந்த இனப்பெருக்க சிஸ்டத்தோட செயல்முறைகளாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சில பொதுவான உறுப்புகள் இருக்கும். அதே மாதிரி உருவ அமைப்புன்னு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உறுப்புகளோட அமைப்பு வந்து மாறுபடும். பெண்ணினுடையது அளவில் சிறியதாகவும் ஆணினுடையது சிறிது பெரியதாகவும் அமைந்திருக்கும். அதே போல் இதில் பொதுவான விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த செக்ஷுவலுக்கான, அதாவது செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான பாலின சுரப்பிகள்னு நம்ம சொல்வோம் இல்லையா? கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், அதாவது பாலின சுரப்பிகள் இருக்கும். அதே மாதிரி அதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தக்கூடிய குழாய்கள், டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக அது சார்ந்து துணை சுரப்பிகள், அசசரி கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயல்பாடுகளுக்கு உதவி புரியக்கூடிய வேறு சில சுரப்புகளை கொடுக்கக்கூடிய சுரப்பிகள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அகத்திலையும், அதாவது இன்டர்னல்லையும் சரி வெளிப்புறத்திலும் சரி அந்த
ஜெனிட்டாலியான்னு சொல்லக்கூடிய அந்த பால் உறுப்புகள் வந்து உங்களுக்கு பிறப்புறுப்புகள் வந்து வெளியே நமக்கு தெரியக்கூடியதாக உள்ளேயும் இருக்கும் வெளியவும் இருக்கும். இதில் நம்ம பார்க்கும் பொழுது பெண்ணுக்கான பிறப்புறுப்பு மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலத்தில் பாதி உறுப்புகள் உடலுக்கு உள்பகுதியிலையும் பாதி உறுப்புகள் வெளிப்பகுதியிலையும் அமைந்திருக்கு. ஆணுக்கும் வந்து பெரும்பாலான பகுதி வந்து வெளிப்புறமாக தான் அமைஞ்சிருக்கு. பெண் இனப்பெருக்க அமைப்பு, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எல்லாத்துலேயுமே வந்து பாலின சுரப்பிகள் இருக்கும், குழாய்கள் இருக்கும், அதே மாதிரி உறுப்புகளும் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பெண்ணினுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் என்னென்ன பாலின சுரப்பிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்டகம் அல்லது சூலகம் இல்லைன்னா சினைப்பைன்னு தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் சொல்லும்போது ஓவரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஓவரீஸ் வந்து இருக்கும், அதாவது பேர் ஆஃப் ஓவரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 அமைப்புகள் இருக்கும். இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு முட்டைகளும், அதாவது சினை முட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த முட்டைகளும் ஹார்மோன்களும், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான், அந்த ஹார்மோன்களும் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடமா அந்த ஓவரீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக டக்ட்ஸ், குழாய்கள், அதாவது நம்மளுடைய இந்த முட்டையையோ ஹார்மோனையோ கடத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய குழாய்கள் இருக்குது. இதை வந்து ஓவரியன் டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவிடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபலோப்பியன் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கருமுட்டை குழாய்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து சினைப்பையில் ஓவரீஸில் இருந்து அந்த முட்டையை உருவாகிற முட்டையை கடத்தி கொண்டு போயிட்டு உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு எம்ப்ரியோவாக நிறுத்துகிற வரைக்கும், இல்லை அந்த இடத்துல அந்த மந்த் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கலைன்னா அதை உதிரமாக வெளியேற்றக்கூடிய செயல். ஸோ ஓவரியையும் கருப்பையையும் இணைக்கக்கூடிய அந்த பாதையாக இருக்கிறது தான் வந்து ஃபெலோப்பியன் டியூப்ஸ். அடுத்ததாக கருப்பை, நம்ம வந்து யூட்ரஸ்னு சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான உறுப்பு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு கருப்பை, அதாவது தோலினால் ஆன ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்குள்ள லேயர்ஸ் இருக்கும், அதனுடைய நாரால் நினைந்த அந்த லேயர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே பெண் பிறப்புறுப்பில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோம், உள்பக்கமாகவும் இருக்கும் வெளிப்பக்கமாகவும் இருக்கும்னு. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பையையும் வெளியே இருக்கக்கூடிய அந்த பிறப்புறுப்பையும் இணைக்கக்கூடிய பாதையாக இருக்கிற இடத்த தான் நம்ம வந்து யோனி அப்படின்னு சொல்லுவோம், பிறப்புறுப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம், ஆங்கிலத்தில் வஜைனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வெளியே நம்ம பார்க்கக்கூடிய பெண்ணுடைய பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்புகளின் தொகுப்பை வந்து வல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஆண் இனப்பெருக்க உறுப்பில் என்னென்ன அமைஞ்சிருக்கு, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இதில் வந்து கொனாட்ஸ், அதாவது பாலின சுரப்பிகளாக அமைஞ்சிருக்கக்கூடிய அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரானுங்கிற ஆண் ஹார்மோனை உற்பத்தி செய்கிறதும், ஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணுக்களை விந்து உற்பத்தியை செய்யக்கூடியதும் இதனுடைய முக்கிய பணியாக இருக்குது. அடுத்ததாக டக்ட்ஸ், குழாய்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, எபிடெமிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி, வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, எஜாக்குலேட்டரி டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விந்தணுவை அந்த விதைப்பையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததாக அந்த ஆண்குறியின் மூலமாக உங்களுக்கு பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்பில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எஜாக்குலேட் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த டக்ட்ஸ். அடுத்ததாக அசசரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை சுரப்பிகளில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா, ப்ரோஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட் இருக்குது. இது சீமென் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உற்பத்தி செய்யுது. அடுத்ததாக செமினல் வெசிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட்ஸும் ப்ரோஸ்டேட்டோட இணைந்து சீமென் உற்பத்தியில் உதவியாக இருக்குது, அதாவது விந்து அப்படிங்கிற அந்த விஷயத்தை உற்பத்தி செய்யுது. அடுத்ததாக எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதில் ஆண்குறி பெனிஸ் மற்றும் ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதைப்பை, இது ரெண்டும் அமைஞ்சிருக்கு. இந்த ஆண் இனப்பெருக்க மண்டலம் மற்றும் பெண் இனப்பெருக்க மண்டலம் இரண்டிலையும் அமைஞ்சிருக்கிற ஒரு உறுப்பை பற்றியும் நம்ம தனித்தனியாக படிக்கலாம்.
இன்றைக்கி நம்ம என்னென்ன படித்தோம்? இனப்பெருக்க மண்டலம் அப்படின்னா என்ன, அதனுடைய பணிகள் என்னென்னு பார்த்தோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு என்ன பணிகள், பெண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு என்ன பணிகள் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை ஷார்ட்டாக பார்க்கலாம். இதனுடைய முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கேமிட்டோஜெனசிஸ், இன்செமினேஷன், ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன், கெஸ்டேஷன், பார்ட்யூரிஷன். அதாவது இனப்பெருக்கத்துக்கான செயல்பாடு முறைகள் தான் இது. விந்து மற்றும் முட்டை உற்பத்தி, பெண் பாதைக்குள்ள விந்தணு பரிமாற்றம், விந்து முட்டையோட இணையக்கூடிய ஒரு நிகழ்வு, கருவை கருப்பையோட சுவரில் ஒட்டி கொள்ளக்கூடிய பாதுகாப்பாக வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, கர்ப்பம், கரு வளர்ச்சி மற்றும் பிரசவம், இதெல்லாம் இனப்பெருக்கத்தோட முக்கியமான செயல்பாடுகளாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாலியல் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இயல்புகள் உங்களுக்கு 2 நிலைகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பிறக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ நம்ம வகைப்படுத்தினாலும் அது உறுப்பு அளவில் தான் இருக்கும். அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னா பருவமடைதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மூலமாக தான் அது செயல்முறைப்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்த்தோம். ஆணுக்கு 13லேருந்து 15 வயது வரைக்கும் அப்படின்னும், பெண்ணுக்கு 9லேருந்து 13 வயசு வரைக்கும் இந்த நிகழ்வு ஆவரேஜாக தோராயமாக. மற்றபடி அவங்களுடைய உடல் வளர்ச்சி, அவங்களுடைய சூழ்நிலை இதெல்லாம் சார்ந்து அந்த ஏஜ் அப்படிங்கிறது முன்ன பின்ன மாறலாம். பட் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு முக்கியமான விஷயமா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இனப்பெருக்கத்திற்கு தேவையான ஆணாக இருந்தால் அந்த விந்தணு உருவாக்கம், பெண்ணாக இருந்தால் கருப்பை வளர்ச்சி, கருமுட்டை வளர்ச்சி, அதன் சார்ந்து பெண்ணுக்கு மென்சுரேஷன், மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நம்ம வெளியே பார்க்கக்கூடிய செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வெளியே இருந்து பார்க்கக்கூடிய அந்த தோல் விரிவடைதல், உங்களுக்கு முகத்தில் முடி வளர்ச்சி, அந்தரங்க உறுப்பில் முடி வளர்ச்சி, அவங்களுடைய உடல் எடை கூடுதல், உயரம் கூடுதல், அப்புறம் குரல் உடைதல், இதெல்லாம் ஆணுக்கானதாகவும், பெண்ணுக்குன்னு நம்ம பார்க்கும்போது மாதவிடாய் சுழற்சி ஆரம்பிக்கிறது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். அதே போல் மார்பக வளர்ச்சி இருக்கும், அந்தரங்க உறுப்புலையும் அக்குள் பகுதியிலையும் முடி வளர்ச்சி இருக்கும், அவங்களுடைய எடை உயரம், அப்புறம் அந்த கொழுப்பினோட விரிவாக்கம், தசையோட உருவாக்கம் இதெல்லாம் நடக்கும் பெண்களுக்கு அப்படின்னும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த ரீப்ரடக்டிவ் சிஸ்டத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக அடுத்தடுத்த ஆடியோஸில் பார்க்கலாம். நன்றி.